Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சோப் என்னன்னா ஏபிசி சோப் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏபிசி சோப் அப்படின்னா ஆலோவேரா, பீட்ரூட், கேரட் இதை வச்சு நம்ம ஒரு சோப் செய்ய போறோம். அதுதான் ஏபிசி சோப். கேரட்டுக்கு பதிலாக கோகோனட் மில்க் வச்சும் இந்த சோப் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து 100 கிராம் அளவு சோப் பேஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், ஆலோவேரா எடுத்துக்கலாம். இப்போது கேரட் வந்து தோல் சீவிட்டு அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீட்ரூட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின்னில் டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட நம்ம கலரோட ஷேட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து கேரட், பீட்ரூட் ரெண்டையும் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட வந்து ஆலோவேரா எடுத்துக்கலாம். ஆலோவேரா வந்து நல்லா தோல் சீவிட்டு அந்த ஜெல்லு மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இந்த ஆலோவேரா நம்ம இதில் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு இந்த சோப் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து நல்லா எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றுற மாதிரி வராது, ஏன்னா நம்ம அதில் ஆலோவேரா சேர்த்துருக்கோம், அதனால் தண்ணி ஊற்றுற மாதிரி வராது. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிளிசரின் சோப் பேஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து 100 கிராம் எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கிளிசரின் சோப் பேஸ் இல்லை அப்படிங்கிறவங்க பியர் சோப்பில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரி அந்த சோப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் சொல்கிற மெத்தடில் அதே மாதிரி அப்படியே பண்ணுங்கள். இப்போ வந்து இதை எதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வேறு ஒன்றும் கிடையாது, ஈஸியாக மெல்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அப்படியே நீங்கள் வச்சு கூட மெல்ட் பண்ணலாம், ஆனால் வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக மெல்ட் ஆகிடும். அந்த ஒரு ரீசன் மட்டும்தான். இப்போ வந்து இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அது உள்ள நம்ம சோப் பேஸ் வச்சுருக்கிற பாத்திரத்தை தண்ணி உள்ளே வச்சு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம இதை மெல்ட் பண்ணணும். இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். மெல்ட் ஆகி நல்லா தண்ணியாக கிளியராக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஏபிசி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதாவது ஆலோவேரா, பீட்ரூட், கேரட் 3 ஆட் பண்ணியாச்சு. இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சோப் மோல்டில் ஊற்றி எடுத்தால் சோப் ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சோப் மோல்டு எடுத்துக்க போகிறோம். அந்த மோல்டில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சில்வர் கிண்ணம் இல்லைன்னா டீ கப், இதில் எதுலையாவது பேப்பர் கப் எதுலையாவது நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சோப்பை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஊற்றியாச்சு. இதை வந்து ஒரு 5 to 6 hour வந்து அப்படியே வெளில வச்சுடுங்க. இல்லைன்னா ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், சோப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த சோப் ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.